வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷான நம்ம வெஜிடபிள் குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, சோயா பீன்ஸை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, ஒரு தக்காளி அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே ஒவ்வொரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாவுக்கு நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 பச்சை மிளகாய், 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பூண்டு. இது ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் நான் போட்டுட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த அரைமுடி தேங்காய்க்கு 3 கிராம்பு, 2 ஏலக்காய் கரெக்டாக இருக்கும். அது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்கிட்டேன். தேவைப்படுறவங்க முந்திரி பருப்பு அல்லது கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ பேன் நல்லா குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. நான் குக்கரில் தான் இந்த குருமா செய்ய போகிறேன். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கு நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். தேவைப்படுறவங்க நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா கடலெண்ணெயோடையே போதும். இப்போ தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், அந்த அன்னாசி பூ போட்டு தாளிச்சுக்கிறேன். சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு அது கூடயே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது நான் நறுக்கியிருக்கேன். நான் 2யுமே கீறி விட்டுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் நான் பொடிசாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக நறுக்குன்னா எடுத்து வச்சுருவாங்க குழந்தைங்கள்லாம். அதுக்காக நான் சின்னதாக கட் பண்ணேன்னா மசாலாவும் இந்த காய்கறியும் ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். பிரித்து எடுத்து வைக்க முடியாது. அதுக்காக நான் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கியிருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம எல்லா காயுமே நான் 1 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதில் இருக்கிற பச்சை வாசனை போயிட்டு காய்கறியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். அடுப்பு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. சாம்பார் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க. நல்லா வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு அளவாகவே சேருங்க. இப்போ ஒரு கொதி வரணும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு மூடி போட்டுட்டு ஒரு விசில் மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா காய்கறி பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு விசில் மட்டும்தான் வைக்கணும். நல்ல காய்கறி வந்துருச்சு. இப்போ அது கூட கருவேப்பிலை, மல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி 2க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.